நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். வெளியாகும் ரணிலின் சிறப்பு வைத்திய அறிக்கை நாளை இறுதி முடிவு. மலையக பகுதியில் பாரிய தீப்பரவல், ஹரிகிய லயன் குடியிருப்புகள். பிள்ளையானின் ஆதரவாளரை மட்டக்களப்பில் சுற்றி வளைத்த சிஐடி. யாழ்ப்பாணத்தில் விடுமுறை நாளில் பாடசாலை வெளியாட அறிவிப்பு. ரணிலை ஹரணி பார்க்க சென்றதாக வெளியான செய்தி. 18 வருடங்களின் பின் தாயகம் வந்த குடும்பஸ்தர் மீது கொடூர தாக்குதல். ரணிலுக்காக ஒன்று கூடிய எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள். மர்மமான முறையில் இறந்து கிடந்த முகாமையாளர் சந்தேகத்தில் போலீசார். செல்வ சந்நிதி ஆலயத்தில் 108 ஜோடிகளுக்கு திருமண ஆயத்தம். தொடர்வன விரிவான செய்திகள். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக தேசிய வைத்தியசாலையின் பதில் படிப்பாளர் மருத்துவர் பிரதீப் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்று காலை கருத்து தெரிவிக்கும் போதே பதில் படிப்பாளர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை கண்காணிக்கும் வைத்திய நிபுணர் குழு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்த சிறப்பு வைத்திய அறிக்கையை சமர்ப்பிக்க தயாராகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வைத்திய அறிக்கையை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவதற்கு தகுதியானவரா என்பது குறித்து நாளை முடிவெடுக்கப்படும் என்றும் தேசிய வைத்தியசாலை பதில் படிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல் நலம் குறித்து விசாரிக்க எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட தரப்பினர் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மலையகத்தில் லயன் குடியிருப்பில் ஏற்பட்ட தீப்பரவலில் 10 வீடுகள் சேதமடைந்துள்ளன. பூண்டுலோயா டான்சனின் மத்திய பிரிவில் உள்ள லயன் குடியிருப்பே இவ்வாறு தீக்கிரையாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்று முற்பகல் 11 மணியளவில் இடம்பெற்றிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்த தீப்பரவலில் 4 வீடுகள் முற்றிலும் தீயினால் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வீடுகளில் வசித்தவர்களின் உடைமைகள் தீயில் கருகிய நிலையில் இந்த சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. தீப்பரவல் காரணமாக 30 பேர் தற்காலிக தோட்ட மண்டபம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மின்சார கசிவு காரணமாக இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகப்படுவதுடன் இதில் ஏற்பட்ட சேதம் தொடர்பில் இன்னும் மதிப்பிடவில்லை என பூண்டுலோயா காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் பிள்ளையானின் சகாவான சின்னத்தம்பி என அழைக்கப்படும் பூபால பிள்ளை என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று குற்ற விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். மட்டக்களப்பில் உள்ள காரியாலயத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அக்கால பகுதியில் கிராண்ட் பகுதியில் இயங்கி வந்த TMBPயின் முகாமின் பொறுப்பாளராக இருந்து வந்த அந்த பகுதியை சேர்ந்த சின்னத்தம்பி என அழைக்கப்படும் பூபால பிள்ளை என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு குற்ற விசாரணை பிரிவினால் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிள்ளையான் கைதை தொடர்ந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான முன்னாள் ஜனாதிபதியின் ஒருங்கிணைப்பாளருமான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் கைது செய்யப்பட்டார். அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டார். இதன் பின்பு கடந்த ஜூலை 6ஆம் தேதி திருக்கோவிலில் வைத்து அவரது சகாவான சசிதரன் தவசீலன் மட்டு சந்தி வழியில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் பிரகாரம் ஜூலை 27 இனிய பாரதியின் மற்றொரு சகாவான தொப்பி மெனாப் என்றழைக்கப்படும் முன்னாள் திருக்கோயில் பிரதேச சபை உறுப்பினரான சி விக்னேஸ்வரன் கைது செய்யப்பட்டார். அத்தோடு பிள்ளையான் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கொலைகளில் முக்கிய துப்பாக்கி சூடு நடத்திய பிள்ளையானின் சகாவான காத்தான்குடியை சேர்ந்த
முகமது ஷாகித் என்பவரை கடந்த 13ஆம் திகதி காத்தான்குடியில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் கொழும்பில் இனிய பாரதி நடத்தி வந்ததாக கூறப்படும் வதை முகாம் பொறுப்பாக இருந்த கொழும்பு வாழைத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உட்பட இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகள் எதிர்வரும் சனிக்கிழமை இயங்கும் என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அறிவித்துள்ளார். நல்லூர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகள் அனைத்திற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது. அதற்கான பதில் பாடசாலையை எதிர்வரும் 30ஆம் திகதி சனிக்கிழமை நடைபெறும் என்று ஆளுநர் அறிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழா பாடசாலை நாளில் இடம்பெறுகின்றமையால் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களான பத்மநாதன் சத்தியலிங்கம் மற்றும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் பிரதமர் ஹரணி அமரசூரியவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட பிரதமர் ஹரணி அமரசூரிய வைத்தியசாலைக்கு சென்றதாக வெளியான செய்திகள் போலியானவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரியவின் ஊடகப் பிரிவு இது போலியான செய்தி என்பதை எமது ஊடகத்திற்கு உறுதிப்படுத்தினர். கைது செய்யப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட பிரதமர் ஹரணி அமரசூரிய சென்றுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவுடன் பிரதமர் ஹரணி அமரசூரிய வருகை தந்ததாக தெரிவித்து மருத்துவமனை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அந்த தகவல் வெளியாகியிருந்தது. எனினும் குறித்த செய்தி போலியானது என்றும் ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட பிரதமர் ஹரணி செல்லவில்லை என்றும் பிரதமர் தரப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த செய்தி தொடர்பில் பிரதமர் அலுவலகம் மறுப்பறிக்கை ஒன்றையும் இன்று பிற்பகல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து கடந்த 18 வருடங்களின் பின் படகில் வருகை தந்த குடும்பஸ்தர் ஒருவர் மீது கடற்படையினர் கடுமையாக தாக்கிய நிலையில் குடும்பஸ்தர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த தங்கையா டேவிட் பாலேந்திரன் என்ற இளம் குடும்பஸ்தர் 2007ஆம் ஆண்டில் தனது 18 வயதில் கடல் மார்க்கமாக இந்தியா சென்றுள்ளார். அதன் பின்னர் கடந்த 18 வருடங்களாக இந்தியாவில் வசித்து வந்த நிலையில் மீண்டும் தாயகம் திரும்ப முயற்சித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 22ஆம் திகதி இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக படகொன்றில் தலைமன்னார் பகுதியை நோக்கி வந்துள்ளார். இதன்போது தலைமன்னார் கடற்படையினரால் குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டார். 40 வயதுடைய குடும்பஸ்தருக்கு இதய நோய் காணப்படுகின்ற நிலையில் அதற்கான மருத்துவ அறிக்கைகளையும் தன்வசம் எடுத்து வந்துள்ளார். எனினும் தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்ற கடற்படையினர் நோயாளியான குடும்பஸ்தரை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். பின்னர் குறித்த நபரை கடற்படையினர் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தலைமன்னார் போலீசார் குறித்த நபரை வைத்தியசாலையில் அனுமதித்தனர். குறித்த நபரை வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்ட பதில் நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 28ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த நபர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதய நோயாளியான குடும்பஸ்தர் தனக்கான அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் காண்பித்த போதும் கடற்படையினர் கடுமையாக தாக்கியதாக உறவினர்கள் மற்றும் வைத்தியர்களிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பல அரசியல்வாதிகள் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் கூடியுள்ளனர். இந்த கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரவி கருணாநாயக்க, ரஞ்சித் மத்தும பண்டார, ஹபீர் ஹாசிம் மற்றும் பழனி திகாம்பரம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ருவான் விஜயவர்த்தன, காவிந்த ஜயவர்த்தன, நிமல் ஸ்ரீபால டி சில்வா, ஜிஎல் பீரிஸ் மற்றும் சாகல ரத்நாயக்க ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது.
ஹட்டன் வட்டவல பகுதியில் உள்ள வெளியோயா தோட்டத்தில் பணிபுரிந்து வந்த மூத்த உதவி தோட்ட முகாமையாளர் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தின் குளியலறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக வட்டவல போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த தோட்ட முகாமையாளர் இன்று காலை கடமைக்கு சமூகம் அளிக்க எழுந்திருக்காததால் குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் பணிபுரியும் சமையல்காரர் பார்த்தபோது குளியலறைக்குள் விழுந்து கிடந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் வட்டவல போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளியலறையில் வழுக்கி விழுந்து சுவரில் தலை மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அன்னதான கந்தன் என சிறப்பிக்கப்படும் யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு செல்வஜனதியில் வறுமையில் உள்ள திருமணமாகாத 108 யோடிகளுக்கு சிங்கப்பூர் தம்பதி திருமணம் செய்து வைக்க முன் வந்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் திருமண வயதை எட்டியும் பொருளாதார நிலைமை காரணமாக திருமணம் செய்ய முடியாத நிலையில் உள்ள 108 யோடிகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக வர்த்தக சங்க தலைவர் ஜெயசகரம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சிங்கப்பூரை வதிவிடமாக கொண்ட துரை தம்பதியினர் நிதியுதவியில் 108 யோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட உள்ளது. தாலி, கூரை சேலை மற்றும் திருமணத்திற்கான இதர செலவுகளுக்கும் பணம் வழங்கப்பட்டு 108 தம்பதிகளுக்கும் செல்வஜனதி ஆலயத்தில் எதிர்வரும் 28ஆம் திகதி திருமணம் நடத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருமணம் இடம்பெறவுள்ள 108 தம்பதியினரையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள 15 பிரதேச செயலகங்களூடாகவே தெரிவு செய்தோம். இந்நிலையில் அன்றைய திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு 108 தம்பதியினரையும் வாழ்த்தி அன்று மதியம் ஆலயத்தில் நடைபெறவுள்ள மதிய போசன நிகழ்விலும் கலந்து கொள்ளுமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இத்துடன் இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.